أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي محكم التنزيل يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் முழுவதும் வாழுகின்ற எல்லா மக்களையும் நோய் நொடி இல்லாமல் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழச் செய்வானாக. உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்றிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவதோடு இந்த கொரோனா என்கிற இந்த நோய் கிருமியை அல்லாஹ் அழித்து மக்களை பாதுகாத்தருள்வானாக. உலகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலிலிருந்து விடுபட்டு பொதுமக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நமது ஊரிலே வாழ்ந்து மறைந்த அப்துல்லா ஹசரத், காசிம் ஹசரத், சுல்தான் ஹசரத், அப்பாஸ் ஹசரத், ஷவுகத் அலி ஹசரத், பாரி ஹசரத், சுல்தான் ஹசரத் போன்ற முன்னோர்கள் மற்றும் நம்முடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், காலம் சென்ற நம்ம பள்ளிவாசலுடைய முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் நமது ஊரில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மற்றும் நமது ஊரிலிருந்து பிறந்து வேறு நகரங்களுக்கு சென்று வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்கி மறுமையில் உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. என்னுடைய ஆசிரியர்களில் முதன்மையான ஆசிரியரான அப்துல் சமது ஹசரத் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நற்பாக்கியங்களை தந்தருள்வானாக. நமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் மற்றும் அனைவருக்கும் நல்ல அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளையும், நம் ஊரில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல மாப்பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா பொருத்தமாக அமைத்து தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக்கி தருவானாக. இந்த ரமலானுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில், குறிப்பாக இன்று லைலத்துல் கத்ருடைய இந்த இரவில் தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை வழங்கிடுவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுஹபுகளை பற்றி சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மதுஹபுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சில விஷயங்கள். பொதுவாகவே திருக்குர்ஆனில் பார்த்தோம்னா 6666 வசனங்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். திருக்குர்ஆனை இந்த தினம் ஒரு ஜுஸ் ஓதிக்கிட்டே வரோம், பார்க்குறோம். நமக்கு இது திருக்குர்ஆனுடைய வசனங்கள் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஃபிக்ஹ் சட்ட மேதைகள் பல வகைகளாக அதை பிரிக்கிறாங்க. நாசிகுன்னு ஒரு வகை, மன்சூஹுன்னு ஒரு வகை, முஜ்மல்னு ஒரு வகை, முஃபஸ்ஸர்னு ஒரு வகை, முஹுக்கம்னு ஒரு வகை, முத்தஷாபிஹுன்னு ஒரு வகை, ஆமுன்னு ஒரு வகை, ஹாஸுன்னு ஒரு வகை,
ஹாஸுன்னு ஒரு வகை, முஸ்தத்ரக்குன்னு ஒரு வகை, அவ்வலுன்னு ஒரு வகை. இப்படி நான் சொன்னது மட்டுமே ஒரு 10 வகை. இன்னும் எத்தனையோ வகைகளில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எந்த வகையில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு நாம் புரிஞ்சிக்கணும்னா, உசூலு ஃபிக்ஹு என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டங்களின் மூலாதார கலையே நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இது நன்கு தெரிந்திருக்க வேணும் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். திருக்குர்ஆனுடைய தஃப்சீர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் எந்த காலத்தில் இறக்கப்பட்டுச்சு, யார் சம்பந்தமாக இறக்கப்பட்டுச்சு, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, என்ன நோக்கத்துக்காக வேண்டி அருளப்பட்டுச்சுங்கிற இந்த காரணங்கள் எல்லாம் தெரிந்தாதான் அதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அதே போல் ஹதீஸுகளும் இருக்குது. ஹதீஸுகள்லையும் பார்த்தோம்னா முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, முர்சல் வகை ஹதீஸுன்னு ஒன்று இருக்குது, முன்கத்தி வகை ஹதீஸுகள் இருக்குது, சஹீஹ் வகை ஹதீஸுகள் இருக்குது, லஈஃப் வகை ஹதீஸுகள் இருக்குது, மௌலு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் என்ற ஒரு வகை ஹதீஸுகள் இருக்குது. இப்படி ஹதீஸுகள்லையும் பார்த்தோம்னா பலதரப்பட்ட ஹதீஸுகள், பல வகையான ஹதீஸுகள் இருக்குது. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் அப்படின்னு பார்த்தோன்னா புகாரில் உள்ள ஹதீஸு, முஸ்லீமில் உள்ள ஹதீஸு, திருமதியில் உள்ள ஹதீஸு அப்படின்னு ஒரு லட்சம் ஹதீஸ் 2 லட்சம் ஹதீஸுகளை நம்ம பார்த்துருப்போம், கிதாபுகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஹதீஸுகளையும் வகைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி வகையாக. இந்த ஹதீஸை வகைப்படுத்தி இதை புரிஞ்சிக்கணும்னா உசூலுல் ஹதீஸ் என்கிற ஹதீஸ் கலையின் மூலாதார கலையை நன்கு புரிஞ்சிருக்கணும். இந்த ஹதீஸை ஏன் சொன்னாங்க, எந்த காலத்தில் சொன்னாங்க, யார் முன்னிலையில் சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற விவரங்கள் எல்லாம் அந்த ஹதீஸு சம்பந்தமான சொல்லப்படுவதற்கு முன் தெரிந்திருந்தால்தான் ஒரு சட்டத்தை நம்ம சொல்ல முடியும். இப்படி ஒரு குர்ஆனில் இருந்து ஒரு ஹதீஸிலிருந்து சட்டத்தை சொல்லணும்னாக்கா இவ்வளோ பெரிய அறிவு தேவைப்படுது. இந்த அறிவு பெற்ற மனிதர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான அறிவு பெற்ற மனிதர்களா? இப்போ இந்த பயானை நீங்கள் கேட்குறீங்க, எத்தனையோ பேர் கேட்குறோம். இதில் எத்தனை பேர் அந்த மாதிரி அறிவு பெற்றவர்கள் இருக்கிறோம்? கிடையாது. திருக்குர்ஆனுடைய ஞானம் முழுசாக நம்மக்கிட்ட இருக்கா? ஹதீஸ் சம்பந்தமான ஞானம் முழுசாக நம்மக்கிட்ட இருக்கா? கிடையாது. இப்போ என்னால் தமிழ் தர்ஜுமாவை பார்த்து தான் புரிஞ்சிக்க முடியும், அல்லது ஒருத்தர் சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்கிற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த மூல மொழியிலேயே போய் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதவர்கள் தான் நம்ம எல்லாருமே நிறையா பேர் இருக்கிறோம். அதனால் இந்த ஹதீஸுகளையும் திருக்குர்ஆன்களையும் ஆய்ந்து அறிந்து சொன்னவர்கள் தான் இந்த 4 மதுஹபை தோற்றுவித்த இமாம்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. நமக்கு சமது சாஹிபு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறார். மதுஹபுகள் 4: 1வது ஹனஃபி, 2வது ஷாஃபி, 3வது ஹம்பலி, 4வது மாலிக்கின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த 4 மதுஹப் இமாம்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஃபிக்ஹ் சட்டங்களை மிகவும் தெளிவாக ஆய்வு செய்து கொண்டிருந்தவர்கள், ஆய்வு செய்து சொன்னவர்கள். அதனால் இவங்க சொன்ன அந்த ஃபிக்ஹ் சட்டங்களை எந்த இடத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, மதீனாவில் இருந்துட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க அந்த சட்டத்தை அங்கே சொல்லும்போது அந்த மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஹிஜாஸ் பகுதி, இந்த அரபு நாடு பகுதியில் வாழக்கூடியவர்கள் இமாம் மாலிக் மதுஹபை தான் அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல் பக்தாதில் இருந்து கொண்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. அந்த பகுதியில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ அந்தந்த பகுதியில் அந்தந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு இந்த சட்டம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இமாம் அபு ஹனீஃபா சொன்னார், எனக்கு இமாம் ஷாஃபி சொன்னார் அப்படின்னே சொல்லிக்குவாங்க. மக்கள் மத்தியில் பேசும்போது சொல்லிக்குவாங்க. அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, அவர் சொன்னதால் அவர் சொன்ன சட்டம் போல் நாம் நினைக்கிறோம், அது தப்பு. அவங்க திருக்குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸுகளில் இருந்தும் ஆய்வு செய்து தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சுயமாக எதையுமே சொல்லலை. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி
ஒரு விஷயத்தில் சஹீஹான ஹதீஸ் இருந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப், அதுதான் என்னுடைய வழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் மற்றொரு இடத்துல சொல்லுவாங்க, இதா குல்து கவுலன் யுஹாலிஃபு கிதாப் அல்லாஹி வ ஹபர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கவுலி. நான் சொன்ன சொல்லில் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் ரசூலுடைய சொல்லுக்கும் மாற்றமாக என்னுடைய சொல் இருப்பதை நீங்கள் பார்த்தால் ஃபத்ருக்கு கவுலி, என்னுடைய விஷயத்தை நான் சொன்னதை விட்டுடுங்க, அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் சொன்னதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் 4 மதுஹப் இமாம்களும் இதே போன்ற சொற்களை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்க, மதுஹபுகளை தோற்றுவித்த இந்த இமாம்கள் சொல்லியிருக்கக்கூடிய மசாயில்கள் முழுமையாக நம்ம பின்பற்றி வாழணும். ஃபர்லான மசாயில்கள் இருக்குது, வாஜிபான மசாயில்கள் இருக்குது, சுன்னத்து முஅக்கதாவான மசாயில்கள் இருக்குது, சுன்னத்தான மசாயில்கள் இருக்குது, முஸ்தஹபான மசாயில்கள் இருக்குது, ஆதாபு வகை சார்ந்த மசாயில்கள் இருக்குது. இந்த மசாயில்களை எல்லாம் வகை வகையாக பிரித்திருக்கிறார்கள். எதுக்கு முதல் முக்கியத்துவம், எதற்கு 2வது முக்கியத்துவம், எதற்கு 3வது முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு வரிசை முறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இமாம்கள். உதாரணத்துக்கு ஒரே ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டுறேன். இந்த வசனத்திலிருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சட்டத்தை எப்படி தொகுக்குறாங்கங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்து இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுகிக் கொள்ளுங்கள், வைத்தியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை உட்பட உங்களுடைய கைகளை கழுகி கொள்ளுங்கள், வம்சஹு பிர்ஊசிக்கும், உங்களுடைய தலையை மசகு செய்து கொள்ளுங்கள், வர்ஜுலுக்கும் இலல் கஅபைனி, கரண்டை முழி உட்பட உங்களுடைய 2 கால்களையும் கழுகி கொள்ளுங்கள் என்று இந்த அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்கிறான். நமக்கு நம்மூர் ஹஸரத்தாக இருக்கட்டும், சமது சாஹிபாக இருக்கட்டும், மற்ற ஆலிம்களாக இருக்கட்டும், நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்ன, ஒழுவின் ஃபர்லுகள் 4. 1வது முகத்தை கழுகுதல், 2வது 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுகுதல், முழங்கை முழி உட்பட கழுகுதல், 3வது தலைக்கு 4ல் 1 பங்கு மசகு செய்தல், 4வது 2 கால்களையும் கரண்டை முழி உட்பட கழுகுதல். இது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம். ஹனஃபி மதுஹபில் உலுவின் ஃபர்லுகள் 4 தான். ஆனால் ஷாஃபி மதுஹபில் உலுவின் ஃபர்லுகள் 6. அவங்க என்ன 2 எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தொழுகைக்குன்னு நான் ஒழு செய்கிறேன்னு நியத்து வைக்கணும். அவன் நியத்து வச்சு ஒழு செஞ்சால் தான் ஒழு கூடும். இதுதான் நம்பர் 1. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்து இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றால் ஒழு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த 4 விஷயத்தையும் சொல்கிறான். அதனால் நீ நியத்து வைக்கணும், நியத்து தான் இங்கே முக்கியம். ஃபர்லு நம்பர் 1ஆன ஃபர்லு நியத்து தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த 4ம் செய்யணும். 6வது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 4க்கு பிறகு நியத்து, இந்த 4 5, அது 6வது என்ன சொல்கிறாங்க, இதை வரிசை பிரகாரம் செய்யணுங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. முதல்ல முகம் கழுகிறது, கை கழுகிறது, அப்புறம் தலைக்கு மசகு செய்கிறது, அதுக்கப்புறம் கால் கழுகிறது. இப்படி 4 சொல்கிறோம் இல்லையா, இந்த 4ஐயும் வரிசை பிரகாரம் ஆர்டர் பிரகாரம் செய்யணும். இதை நீங்கள் முன்பின் மாற்றி செஞ்சீங்கன்னாக்க ஷாஃபி மதுஹபில் ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாது. காலை கழுகிறான் முதல்ல, 2வது முகத்தை கழுகிறான், 3வதாக கையை கழுகுறான், 4வதாக மசகு செய்கிறான் அப்படின்னாக்க ஹனஃபி மதுஹபில் கூடும், ஷாஃபி மதுஹபில் இது ஒழுவாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னாக்க, ஏங்க அல்லாஹ் சொன்னது பிரகாரம் செய்யுங்க, ஏன்னா அல்லாவே ஆர்டராதான்னு சொல்லியிருக்கிறான், ஆர்டர் தாங்க இங்கே முக்கியம் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். இமாம் ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் கழுகுனுங்கிறது சொல்லி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும், அதுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி தான் சொல்லியிருக்கிறான். இந்த 4ஐயும் செய்யணுங்கிறது தான் முக்கியம், ஆனால் ஆர்டராக செய்யணுங்கிறது முக்கியம் இல்லைங்க அப்படின்னு ஹனஃபி மதுஹபில் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இமாம்களும் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ரொம்பவும் ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாங்கன்னாக்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரணமான முறையில் அவங்க சட்டத்தை சொல்லிட்டு போகலை, பேணுதல் இல்லாமல் சொல்லிட்டு போகலை. ஒவ்வொரு சட்டத்தையும் அவர்கள் எழுதும் பொழுது, ஒவ்வொரு சட்டத்தையும் மக்கள் மத்தியில் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த சட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் அவர்கள்.
அது மூலமாக தவறுகள் நடந்தால், பிழைகள் நடந்தால் அவ்வளவு பாவங்களுக்கு பொறுப்பாளிகள் அவர்களாகவே ஆகுவார்கள். அதனால் அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அந்த சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹனஃபி மதுஹபில் ஒரு ஆள் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ரோட்டில் ஒரு ஆள் நனைஞ்சிக்கிட்டே போகிறார். உடம்பு கை கால் ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு. ஒழுவினுடைய உறுப்புகள் 4 நனைஞ்சி போச்சு, ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு. அப்படியே அவர் நேராக வீட்டுக்கு போகிறார். சட்டையை கழட்டி போட்டு வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு தொழுகலாமா? ஏன்னா ஒழுவினுடைய உறுப்புகள் தான் மழையில் நனைஞ்சி போச்சு, தொழுகலாமான்னா தொழுகலாம். ஹனஃபி மதுஹபில் கூடும். ஷாஃபி மதுஹபில் இது கூடாது. ஏன் கூடாது? மழை என்ன முதல்ல முகத்துலேயும், 2வது கையிலையும், 3வது தலையிலையும், 4வது காலையுமா பெஞ்சுது, ஆர்டர் இல்லை, அதனால் அது கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம ஊரில் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நஞ்சை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நஞ்சை ஓட்டும் போது கையில் காலில் எல்லாமே சேராக கிடக்கும். நஞ்சை ஓட்டி முடித்த பிறகு களைப்பையெல்லாம் தூக்கி வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு மாட்டெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு மோட்ரு தண்ணி தொட்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்குது. தொட்டியில் இருந்து தண்ணி கீழே வாய்க்காலில் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரவர் என்ன செய்வார்? காலில் தான் முதல்ல சேறு இருக்கும். காலில் இருக்கக்கூடிய சேறுகளை ஃபுல்லாக நல்லா கழுவிட்டார். அதுக்கப்புறமா கையில் தான் சேறு இருக்கும். அப்புறம் 2வது கையில் இருக்கக்கூடிய சேறுகளை எல்லாம் கழுவிட்டார். அதுக்கப்புறம் முகத்தை கழுவுறாரு. சரி, இவ்வளோ தூரம் ஆச்சே, லொஹருடைய நேரம் ஆச்சே, அப்படியே தோந்துடலாம்னு சொல்லி தலைக்கு அப்படியே ஒரு மசகு பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இவர் வந்தாக்க மசகு செஞ்சுட்டு வந்துட்டாருனாக்க தொழுகிறது கூடுமா அப்படின்னாக்க ஹனஃபி மதுஹபில் கூடும், ஷாஃபி மதுஹபில் கூடாது. ஏன்னா இங்கே ஆர்டர் கிடையாது, அதில் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.